Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இனிப்பு உளுந்த வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன, உளுந்த வடைனாலே காரமாக தான் இருக்கும், அது என்ன இனிப்பு உளுந்த வடை அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இனிப்பு உளுந்த வடை ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த வடைக்கு தேவையான உளுந்தும் பச்சரிசியும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்துடலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஊற வச்சுக்கலாங்க. நல்லா களைஞ்சி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 7 சின்ன வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகங்க, லைட்டாக வெல்லம், லைட்டாக உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஆர் கிரைண்டரு எதுலையாவது போட்டு நல்லா குறுகுறுப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க. நம்ம உளுந்த வடை ரெசிபிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மாவு எடுத்துக்கலாங்க. லைட்டாக கையில் தண்ணி பட்டு லைட்டாக ஓட்டை வச்சு பிடிச்சிங்கன்னா நல்லாவே பிடிச்சி வருங்க. இப்போ உளுந்த வடைக்கு டிப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவு வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதுங்க. இதுக்கு பாகு எல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கரைகிற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுந்த வடை போட ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் கையை டிப் பண்ணி ஒவ்வொரு உளுந்த வடையாக போட்டுடலாங்க. நம்ம உளுந்த வடையில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே செவந்து வருங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இனிப்பு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.